வெல்கம் டு வித்யா டாக்ஸ் சேனல். இன்றைக்கி இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரீசெண்டாக சிஎம் விஜய் வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருந்தாங்க சட்டமன்றத்தில். அதில் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லா எம்எல்ஏக்களுக்கும் காரு, டிரைவர் ப்ளஸ் மெயின்டெனன்ஸ் இதெல்லாம் நம்ம கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. காரணம் என்ன, இந்த மாதிரி விஷயங்கள் வந்து லஞ்சத்தை ப்ரிவெண்ட் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. பட் இதே இது பார்த்தீங்க அப்படின்னா, இதுக்கு முன்னாடி கரண்ட் பில் ஃபஸ்ட்டு நமக்கு அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. கரண்ட் பில்லில் பார்த்தீங்கன்னா 200 யூனிட்ஸ் ஃப்ரீ அப்படி சொல்லியிருந்தாங்க. ஆனால் அதில் ஒரு கிளாஸ் வச்சுருந்தாங்க, 500 யூனிட்டுக்கு குறைவாக யூஸ் பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் 200 யூனிட் ஃப்ரீன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு கிளாஸ் ஒன்று வைக்கணும் இதில். லைக் இதே மாதிரி பார்த்தீங்கன்னா, அடுத்து விவசாய பயிர்க்கடன் தள்ளுபடியில் எல்லா விவசாயிகளுக்கும் பயிர்க்கடன் தள்ளுபடின்னு தான் முதல்ல சொல்லியிருந்தாங்க. ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா, சிறு விவசாயிகள்னால் இவ்வளோ வாங்கியிருந்தாங்கன்னா, இவ்வளோ கடன் வாங்கியிருந்தால் இவ்வளோ இது தள்ளுபடி அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா, எல்லா குழந்தைகளுக்கும் தாய்மாமன் சீர்ச்சுனாங்க. ஸோ இந்த திட்டம் வந்து நாங்களே வந்து ஓரளவுக்கு எதிர்க்க தான் செய்யணும் அவசியம் இல்லை. கவர்மெண்ட் படத்தை எடுத்து எல்லாருக்கும் செலவு பண்ணணும்னு அவசியம் கிடையாது சொன்னாங்க. இந்த ஃபஸ்ட்டு இந்த கரண்ட் பில்லுக்கு ஆகட்டும், இந்த குழந்தைங்களுக்கு இந்த தாய்மாமன் சீர்லாம் வந்து ஓரளவுக்கு நல்லா ரிச்சாக இருக்கிறவங்க வந்து இது எதுக்கு நமக்கு அப்படிங்கிற மாதிரி ஆட்டிடியூட் இருக்க தான் செஞ்சு. ஸோ அப்புறம் கடைசியாக என்ன சொன்னாங்க, அந்த குழந்தைங்களுக்கு வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் பிறக்கிற குழந்தைங்களுக்கு மட்டும்தான் அந்த மோதிரம் வந்து கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. தட் இஸ் அக்செப்டபிள். ஏன்னா எல்லாருக்கும் வந்து பணக்காரங்களாக இருக்கிறவங்களுக்கும் கொடுப்போம், ஏழையாக இருக்கவங்களுக்கும் கொடுப்போங்கிறது வந்து ஒரு தேவையில்லாத மணி வேஸ்ட் பண்ணுறது தான். ஸோ ஒரு கஷ்டப்படுறாங்கன்னா அவங்களுக்கு கொடுத்தா அது ஓகே. ஸோ இந்த மாதிரி தான் இருக்கணும் திட்டம் வந்து. ஏதாவது ஒரு சின்ன ஒரு கிளாஸாவது வச்சுருக்கணும். இப்போ நீங்கள் கார் கொடுக்குறீங்க அப்படின்னா, இப்போ 75% ஆஃப் எம்எல்ஏஸு அமைச்சர்கள் இவங்க எல்லாருமே ரிச்சாக தான் இருக்காங்க. யாரும் ஒன்றும் வறுமை கோட்டு கீழே கஷ்டப்படுற சாப்பாட்டுக்கே வழி இல்லாத மாதிரிலாம் யாருமே இல்லை தினக்கூலியாக இருக்காங்க அப்படிங்கலாங்கிற அளவில் யாரும் இல்லை. ஸோ அவங்களுடைய சொத்து மதிப்பு என்ன அப்படிங்கிறத வந்து இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணுறதாகட்டும், அந்த மாதிரி விஷயங்கள்லேருந்து கலெக்ட் பண்ணலாம். நீங்கள் அஃபிடவிட்டில் நிறையா போலியான விஷயங்கள் கொடுத்துருக்காங்க பெரும்பாலானவங்க. நிறையா ரொம்ப ரிச்சாக இருந்தாலும் சும்மா கார் இல்லை இருக்குது அப்படிங்கிற மாதிரி கொடுத்துட்றாங்க. ஸோ எலெக்ஷன் அஃபிடவிட் வைக்காமல் அவங்களுடைய இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணது, இந்த மாதிரி டீட்டெயில்ஸை வச்சு அவங்களுடைய ப்ராப்பர்ட்டி என்னன்னு ஒரு எஸ்டிமேட் இருக்கும் இல்லையா. ஸோ அதை வச்சுட்டு இவ்வளோ அளவு இருக்குது, ஸோ இதில் இவ்வளோ தூரம் இருந்துச்சு அப்படின்னா பிலோ திஸ் பர்சன்டேஜ் ப்ராப்பர்ட்டி தான் இருந்தது, அப்படி சொத்து மதிப்பு இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு வந்து கார் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, இல்லை இன்னொரு மெத்தட் என்ன அப்படி பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட்டே காரை ஓன் பண்ணிக்கலாம். ஓன் பண்ணிவிட்டு நீங்கள் எம்எல்ஏவாக இருக்கிற டென்யூரில் அந்த பீரியடில் நீங்கள் அந்த கார் யூஸ் பண்ணுற மாதிரி கவர்மெண்ட்டே வந்து ஃப்ரீயாக அந்த சமயம் மட்டும் யூஸ் பண்ணுறதுக்கு. அண்ட் அந்த டிரைவர்ஸ்க்கு வந்து கவர்மெண்ட் போஸ்டிங்காக போட்டாங்கன்னா அதுவும் நல்லது. ப்ரைவேட்டாக சும்மா அவங்க யார் விருப்பப்படுறாங்கன்னா யாருக்கு வேணாலும் வேலை கொடுக்கலாங்கிற மாதிரி இல்லாமல் கவர்மெண்ட்டில் அது ஒரு போஸ்டிங்காக உருவாக்குனாங்கன்னா இன்னும் சில கவர்மெண்ட் வேலை கிடைக்கும். கஷ்டப்பட்டவங்க இது போஸ்டிங்க்கு அப்ளை பண்ணி வருவாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா, இப்போ இந்த இது வந்து கிஃப்டாக ஒரு கார் கொடுத்துட்டாங்கன்னா, இப்போ இதே மாதிரி அடுத்து வர சிஎம் வந்து திருப்பியும் வந்து ஒரு 5 வருஷத்துக்கு ஒரு கார் நம்ம பணத்தை எடுத்து எல்லாருக்கும் கார் வாங்கி கொடுத்துட்டே இருப்பாங்களா? இது என்ன சொந்த பணத்தில் நம்ம கிஃப்ட்டு கொடுக்கலாம், இது வந்து மக்கள் பணம். ஸோ இப்போ கொடுத்த கார் என்ன ஆகும், 5 வருஷத்துக்கு அப்புறம் கார் யூஸே ஆகாதா? கார் திருப்பியும் நம்ம வந்து யூஸ் பண்ண தான் போகிறோம். ஸோ இந்த கார்ஸ் வந்து எதர் கவர்மெண்ட் ஓன்டாக இருக்கணும், இல்லை நீங்கள் பிலோ பாவர்ட்டி பீப்புளுக்கு கொடுத்தா சரி. ஸோ அது மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும். ஸோ இதான் வந்து எங்களுடைய கோரிக்கையாக இருக்குது. இந்த 2 விஷயமும் வந்து கவர்மெண்ட் இதில் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். சிலர் வந்து பந்தாவாக பெரிய கார் தான் வேணும் அப்படின்னு ஒரு சிலர் நினைப்பாங்க. அப்படி நினைக்கிறவங்க பெரிய கார் யூஸ் பண்ணிட்டு போவாங்க. அவங்க வந்து தன்னுடைய ரியல் லைஃப்பில் நமக்கு தேவைக்கு பயன்படுத்தாமல் தேவையை மீறி பந்தாவுக்காக செலவு பண்ணுறவங்க வந்து இந்த மாதிரி காரை வந்து யூஸ் பண்ண மாட்டாங்க. கவர்மெண்ட்லேருந்து கொடுக்குற ஃப்ரீ கார் தான் யூஸ் பண்ணாமல் அந்த மாதிரி கார் தான் யூஸ் பண்ணோம். அப்போ கவர்மெண்ட்டுக்கு மணி மிச்சம், எக்ஸ்பென்ஸ், அந்த காரோட மெயின்டெனன்ஸ் செலவு இதுகள் எல்லாமே மிச்சமாகும். ஸோ இந்த மாதிரி பண்ணுறது தான் வந்து சரியாக இருக்குங்கிறது என்னோடய ஒப்பீனியன். ஸோ உங்களுக்கு இது மாதிரி வேறு எதுவும் சஜஷன்ஸ் இருந்தாலும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இப்படிலாம் எங்கள் எல்லாருக்கும்லாம் கொடுக்கக்கூடாது, இது ஒரு தப்புன்னு சொன்னது பிரேமலதா விஜயகாந்த் ஒருத்தவங்க தான் சொல்லியிருந்தாங்க. அண்ட் அவங்களுக்கு வந்து கங்க்ராச்சுலேஷன். நீங்கள் மக்கள் பிரதிநிதியாக இருக்கும்போது மக்கள் சார்பிலேருந்து யோசிக்கணும். இதை வந்து அவர் அந்த அனௌன்ஸ்மெண்ட் பண்ணவும் பார்த்தீங்கன்னா எம்எல்ஏஸ் அவ்வளோ பேரும் எல்லாருமே குஷியாகி எல்லாருமே தேங்க்யூங்கிற மாதிரி வாழ்த்து பாடுறாங்க அவ்வளோ பேருமே. இது வந்து ஒரு தவறான போக்கு. ஸோ இதை வந்து எதிர்க்கட்சி தலைவரே வந்து நேரடியாக எதிர்த்துருக்கலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் அந்த கம்யூனிஸ்ட் பார்ட்டின்னு இருக்காங்க, விசிகான்னு இருக்காங்க, இவங்கெல்லாம் என்ன சொல்கிறாங்க, நாங்கள் வந்து அடிமட்டத்தில் இருக்கிற மக்களுக்காக உழைக்கிறோம்னு சொல்கிறாங்க. ஆனால் இவங்க சார்பில் இருந்து கூட இதுக்கு வந்து எனக்கு இந்த கார்லாம் வேண்டாம், இதெல்லாம் தவறானது அப்படிங்கிறத ஒருத்தருமே பேசலை.
அரசாங்கத்துடைய மணி வந்து சரியான விதத்தில் செலவாகணும். ஏன்னா அது மக்கள் காசு, அதனால அது யார்கிட்ட போய் சேரணுமோ அது சரியான விதத்தில் போய் சேரணும். ஸோ அதுக்கேற்றப்பில் உங்களுக்கு ஏதாவது சஜஷன்ஸ் இருந்தாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் லிசனிங். தேங்க்யூ.